ஹாய் கைஸ், இந்த வீடியோல நீங்க நம்ம என்ன பார்க்க போறோம்னா ரீபர்த் ஆஃப் த டிவைன் டிமன்ற மான்வாவோட எபிசோட் 13 தான் பார்க்க போறோம். இதுக்கு முன்னாடி போட்ட 12 எபிசோட இன்னும் யாரும் பார்க்கலாம் மறக்காம போய் செக் பண்ணி பாருங்க. வீடியோவோட லிங்க் டிஸ்கிரிப்ஷன்ல இருக்கு. அண்ட் நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ யாரும் லைக் பண்ணாம பார்த்துருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு முடிஞ்சா கீழே இருக்க அந்த ஐ பட்டனையும் தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ இப்போ வர பேசாம சேட்ட கதை உள்ளே போயிடலாம். போன சாப்டர் எங்க முடிஞ்சிருக்குன்னா பாய்சன் எம்பரரும் ஹீரோவோட 2வது மாஸ்டருக்கும் பாய்சன் எம்பரரோட தாத்தாக்கும் நடந்த சண்டையை பத்தி சொல்லி இருப்பாரு. அண்ட் அதுக்கப்புறம் பாய்சன் எம்பரரும் ஹீரோ பார்த்து என் பேத்திய பத்தி நீ என்ன நினைக்கிற, என் பேத்திய கல்யாணம் பண்ணிக்கிறான்னு கேட்டிருப்பாரு. அது கேட்டு ஹீரோ ஷாக் ஆயிருப்பான். அதோட தான் போன சாப்டர் முடிச்சிருப்போம். இந்த சாப்டர் அதுல இருந்து தான் கண்டினியூ ஆகுது. சாப்டரோட ஸ்டார்டிங்லயே பாய்சன் எம்பரர் கேட்டதுக்கு என்ன பதில் சொல்றதுன்னு தெரியாம ஹீரோ திருத்தன்னு மூச்சு நின்னுட்டு இருக்கான். இவன் இப்படி நிக்கும் போதே பாய்சன் எம்பரர் சொன்னதை கேட்டு சீஃப் டூவும் ஆஹா உங்க பேத்திய எங்க கிளானு கல்யாணம் பண்ணி தர போறீங்களா, நல்லது நல்லது அப்படின்ட்டு அவரு ஒரே சந்தோஷத்துல இருக்காரு. இவர் சொன்னது கேட்டு மொட்டை பிரதேசம் அப்படின்னா யங் மாஸ்டர் கல்யாணம் ஆக போதா, எனக்கு இந்த விஷயத்த நினைச்சா கொஞ்சம் ஜெலஸ் ஆகுதுரா அப்படின்ட்டு இவனுக்கு ஷாக்ல உள்ள மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்கானுங்க. இவங்க எல்லாம் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் ஹீரோ பார்த்து சரி நான் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு, என் பேத்திய நீ கல்யாணம் பண்ணிக்கிறியா. இவர் இப்படி கேட்கும் போது அவளை காட்டினா அவளுக்கும் ஹீரோ பிடிச்சிருக்கு. அவ ஒரு மாதிரி வெக்கப்பட்டு நின்னுட்டு இருக்கா. இவ இப்படி நிக்கும் போதே ஹீரோவும் அவன் பாஸ்ட் லைஃப்ல ஒரு கேர்ள் ஃப்ரெண்ட் இருந்திருப்பால டிவைன் டீமனா இருக்கும் போது அந்த பொண்ணை யோசிச்சு பார்த்துட்டு எனக்கு மேரேஜ் எல்லாம் எந்த ஒரு இன்டென்ஷனுமே கிடையாது, அதுவும் முக்கியமா இந்த லைஃப்ல கிடையவே கிடையாது. ஹீரோ இப்படி சொன்னோடனே ஹீரோயினி ஷாக்கு எது இந்த லைஃப்லயா அப்படின்ட்டு. இவ இப்படி ஷாக்ல இருக்கும் போது ஹீரோவும் பிசைட்ஸ் உங்க பேத்தி ஒன்னும் என்னோட பிரிஃபரன்ஸுக்கு ஏத்த மாதிரி இல்ல. ஹீரோ இப்படி சொன்னோடனே அவ காண்டாயிரா, ஏன்டா பைத்தியக்காரா, உன்ன மாதிரி ஒரு ஆளுக்கு என்ன மாதிரி பொண்ணு கிடைக்கிறதுலாம் பெரிய விஷயம், என்னையே பிடிக்கலன்றியா நீ. இவ இப்படி சொல்லும் போதே பாய்சன் எம்பரரும் ஓஹோ அப்படின்ட்டு அவரும் ஹீரோ பார்த்து அப்படின்னா தம்பி நீனா வானவில்லாப்பா உனக்கு பசங்க தான் பிடிக்குமா அப்படின்னு போதே ஹீரோவும் யோ பெருசே நான் எப்பயும் அந்த மாதிரிலாம் சொன்னேன், எனக்கு பொண்ணுங்க தான் பிடிக்கும் அப்படின்னா என் பேத்தி எதுக்குப்பா வேணான்னு சொல்ற, நீ இந்த மொத்த உலகத்திலயுமே தேடினாலும் என் பேத்தி மாதிரி அழகான ஒரு பொண்ணை உன்னால கண்டுபிடிக்கவே முடியாது. அப்படி இருக்கும்போது இவளை எதுக்கு நீ வேணான்னு சொல்ற, எனக்கு அந்த விஷயம் தான் புரியல. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவும் எல்லாருக்குமே அவங்களுக்கான ஒரு பிரிஃபரன்ஸ் இருக்கும், என்னோடத நீங்க மதிக்கணும்னு நான் நினைக்கிறேன். அண்ட் அதுவும் இல்லாம இப்ப நீங்க கேட்ட கேள்விக்கு எல்லாத்துக்குமே நான் பதில் சொல்லிட்டேன், சோ அதனால எனக்கு ஒரு சில வேலை இருக்கு, நான் கிளம்புறேன் அப்படின்ட்டு ஹீரோவும் அங்க இருந்து கிளம்பிடுறான். பாய்சன் எம்பரரும் ஹீரோ பார்த்துட்டு ஓ ஸ்ட்ரேஞ்ச், ஒருவேளை இவனுக்கு இன்னும் காதல் கல்யாணத்து மேல இன்ட்ரெஸ்ட் வரலையோ, கண்டிப்பா அதான் இருக்கும், அப்படி இல்லனா வேற என்னவா இருக்க போகுது. இவர் இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே ஹீரோயும் யோ தாத்தா இந்த மாதிரி ஊரா முட்டு வீட்டுல எல்லாம் கூட்டு போய் என்ன மாதிரி அசிங் பத்தின்னு இருக்காதையா, நீ பண்ற வேலையெல்லாம் பார்க்கும்போது எனக்கு தும்ப புல்ல தூக்கு மாட்டிக்கலாம் போல இருக்குது அப்படின்ட்டு இவ கத்திட்டு இருக்கும் போதே பாய்சன் எம்பரரும் வெயிட் பண்ணு நான் சொன்ன விஷயத்துக்கு நீ ஒன்னும் கம்ப்ளீட்டா அகேன்ஸ்ட் ஆன மாதிரி எனக்கு தெரியலையே, உனக்கு அவனை பிடிச்சிருக்கு தானே. இவர் இப்படி கேட்கும் போது அவளும் எது அவனையா, எனக்கா கண்டிப்பா கிடையவே கிடையாது, அவனை மாதிரி ஒரு அரகண்டான ஆள்லாம் சத்தியமா எனக்கு பிடிக்கவே பிடிக்காது, அவனை கொஞ்சம் நல்லா பார்த்தாதா, அவன் சண்டைன்னு சுத்துற ஒரு சைக்கோ, அவன் கூட எல்லாம் மனுஷன் வாழ்வானா. இவ இப்படி சொன்ன உடனே பாய்சன் எம்பரரும் அப்படின்னா நம்மளால ஒண்ணும் பண்ண முடியாது, வேணா அடுத்த தடவை வரும்போது உன் தங்கச்சியை வேணா கூட்டின்னு வரலாம், ஏன்னா உன் கூட கம்பேர் பண்ணும் போது அவளோட பர்சனாலிட்டி ரொம்பவே ஜென்டிலா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம ஹே இவனை மாதிரி ஆள்லாம் கண்டுபிடிக்கிறது அவ்வளவு ஈஸியான விஷயம் இல்ல, அதனால இவனை அசால்ட்டா நான் ஒன்னும் விட்டுற மாட்டேன். இவர் இப்படி ஹீரோ பத்தி அப்படியே பெருமையா சொல்லிட்டு இருக்கும் போது அதை கேட்டு ஹீரோயினியா அப்படின்னா அவனை கல்யாணம் பண்ணி நீ இங்கே நான் டேங்க்ல கிளம்புறேன் அப்படின்ட்டு இவன் கிளம்பும் போதே இந்தாமா இரு நானும் வரேன் என்னை விட்டு போயிடாத அப்படின்ட்டு இவரும் பதறினே கிளம்புறாரு. இவங்க இப்படி கிளம்பும் போது அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணா ஹீரோவும் எல்ட்ரு ஜோ கிட்ட எல்லாருமே கேதர் ஆயிட்டாங்களா, ஆமா எங்க மாஸ்டர், அப்புறம் இன்னியோட ஆள் சேர்க்கிற நாள் முடியுது, இது வரைக்கும் நம்ம எத்தனை பேர் செத்துருக்கோம்னா மொத்தமா 230 பேர் செத்துருக்கோம். இவர் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் முன்னாடி இருக்க ஆளுங்களை பார்த்துட்டு என்னோட பேரு ஹுவா மியூஜின், நான் இந்த விஷயத்த உங்ககிட்ட ஷார்ட்டாவே சொல்லிடுறேன், நீங்க எதுக்கு இந்த கிளான்ல சேர்ந்திருக்கீங்க, உங்களோட மோட்டிவ் என்ன, அதை பத்திலாம் எனக்கு எந்த ஒரு கவலையும் கிடையாது, எனக்கு தேவையானதெல்லாம் நீங்க எல்லாருமே ஸ்ட்ராங் ஆகணும் அண்ட் நான் கொடுக்கிற டியூட்டியை எந்த ஒரு பிசுருமே இல்லாம முடிக்கணும். அப்புறம் இன்னில இருந்து உங்களுக்கான வாரியர் செலக்ஷன் டெஸ்ட் ஆரம்பிக்குது, உங்கள ஒரு சில பேருக்கு உங்க வாழ்க்கையிலே பார்த்த கஷ்டமான ட்ரையலா இது இருக்கும், அப்படி யார் யாருக்கெல்லாம் தோணுதோ உங்களுக்கு எப்ப வேணுமோ நீங்க இந்த ட்ரையல்ல இருந்து வெளியே போலாம், ஆனா நீங்க மட்டும் இதை என்டூர் பண்ணி பினிஷ் பண்ணிட்டீங்கன்னா இதுக்கு உங்களுக்கு கிடைக்க போற ரிவார்டு அது பயங்கரமா இருக்கும். அப்புறம் இன்ஸ்ட்ரக்டர்ஸ் முன்னாடி வாங்கினானே 4 மொட்டை பிரதர்ஸும் வந்து நிக்கிறானுங்க. இவனுங்க இப்படி வந்து நின்ன உடனே ஹீரோவும் இந்த 4 பேர் தான் எங்க கிளானோட மார்ஷல் இன்ஸ்ட்ரக்டர்ஸ், இதுக்கப்புறம் உங்களுக்கு நடக்க போற ட்ரைனிங்க்கு இவனுங்க தான் ஃபுல் ரெஸ்பான்சிபிலிட்டியுமே, அதனால இதுக்கப்புறம் இந்த 4 பேர் சொல்ற இன்ஸ்ட்ரக்ஷனை எந்த ஒரு பிசுருமே இல்லாம நீங்க எல்லாருமே ஃபாலோ பண்ணணும். எனக்கு தெரிஞ்சு நான் சொல்ல வேண்டியதா சொல்லிட்டேன் நினைக்கிறேன். தென் ஐ விஷ் யூ குட் லக் அப்படின்னு சொல்லிட்டு ஹீரோவும் நீங்க எல்லாருமே உயிரோட இருந்தீங்கன்னா மறுபடியும் பார்க்கலாம் வரட்டா அப்படின்ட்டு அங்க இருந்து கிளம்பிடுறான். இவன் போனதுக்கு அப்புறம் பெரிய மொட்டையும் நான் தான் உங்களோட சீனியர் இன்ஸ்ட்ரக்டர் சியோல் முக், இப்போ நம்ம வாரியர் செலக்ஷன் டெஸ்ட் ஆரம்பிக்க போறோம், இப்போ எல்லாருமே உங்க பின்னாடி இருக்க அரிசி மூட்டையை ஆளுக்கு ஒரு மூட்டை தூக்குங்க. இவன் அப்படி சொன்ன உடனே வந்த எல்லாருக்குமே சரியான சாக்கு, அவனுங்களும்
எது இந்த மூட்டையை நாங்க தனியா தூக்கணுமா, அண்ட் அதுவும் இல்லாம உண்மையாவே ஒருத்தனால இந்த மாதிரி தூக்க முடியும் நீங்க நினைக்கிறீங்களா அப்படின்ட்டு இவனுக்கு கத்திட்டு இருக்கானுங்க. இவனுங்க இப்படி பேசுறதெல்லாம் கேட்டு மொட்டைய மூஞ்ச டெரரா வச்சுன்னு அப்படின்னா உங்களால இதை தூக்க முடியாதா? சரி ஓகே, இதுக்கு வேற ஒரு வழியும் இருக்கு. ஒண்ணு, நீங்க இந்த அரிசி மூட்டையை தூக்கணும். அப்படி இல்லனா எங்க 4 பேருமே சண்டை போட்டு டிஃபீட் பண்ணணும். நீங்க மட்டும் அப்படி பண்ணிட்டீங்கன்னா உங்களால இந்த டெஸ்ட்ல பாஸ் பண்றது மட்டும் இல்லாம உடனே இந்த கிளானோட மார்ஷல் இன்ஸ்ட்ரக்டரா உங்களால மாற முடியும். இவன் இப்படி சொன்ன உடனே அவனுங்களுக்கு என்ன சொல்றதுனே தெரியல. எது இந்த மலமாடு கூட சண்டை போடணுமா அப்படின்ட்டு இதை யோசிச்சு அவனுங்களும் இவனுங்க நம்மள ட்ரைனிங் கொடுக்கறதுக்கு இங்க கூட்டின்னு வரல, நம்மள போட்டு தட்டுறதுக்கு தான் இவனுங்க கூட்டின்னு வந்திருக்கானுங்க. இவனுங்க மத்தியெல்லாம் நம்மளால உயிரோட இருக்க முடியாதுப்பா, நான் இந்த கிளான்ல இருந்து வெளியே போறேன் அப்படின்ட்டு எல்லாருமே அங்க இருந்து செத்துற ஓட ஆரம்பிக்கிறானுங்க. இவனுங்க இப்படி வெளியே போலான்னு பாக்கும்போது குட்டி சோரவும் வாசல்ல நின்னுட்டு, தம்பிங்களா எங்கப்பா கிளம்புறீங்க? இவன் இப்படி நின்னு கேட்ட உடனே அந்த கும்பல்ல இருக்கிற ஒருத்தனும், இது எங்க போறீங்களா, ஏன்டா கூட்டின்னு வந்து சாவடியை ட்ரை பண்ணுகிறீங்க, அண்ட் அதுவும் இல்லாம எங்க மாஸ்டர் என்ன சொன்னாரு, உங்களுக்கு எப்ப வெளியே போகணும்னு தோணுதோ அப்ப வெளியே போலாம் தானே சொன்னாரு, சோ அதனால மரியாதையா வழி விடு, நாங்களா கிளம்புறோம். இவன் இப்படி சொன்ன உடனே குட்டி சோரவும் மூஞ்ச டெரரா வச்சுனே, ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான், உங்களுக்கு எப்ப தோணுதோ அப்ப வெளியே போலான்னு அவர் சொன்னாரு தான், ஆனா நீங்க இந்த இடத்துல இருந்து முழுசா வெளியே போலாம் அப்படின்னு அவர் ஒன்னும் சொல்லலையே, சோ அதனால தெளிவா நீங்களே முடிவு பண்ணிக்கோங்க, அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண போறீங்களா, அப்படி இல்லனா உங்க உடம்புல உங்க உயிர் ஒட்டிட்டு இருக்க நிலைமையில என் கையில அடி வாங்கி இந்த இடத்துல இருந்து வெளியே போறீங்களா? இந்த அளவுக்கு ஒருத்தன் கொடூரமா மிரட்டினதுக்கு அப்புறம் எவனுக்கு தான் வெளியே போறதுக்கு ஆசை இருக்கும், அவனுங்களுக்கு வேற வழியே இல்ல. அதனால அவனுங்களும் அந்த டெஸ்ட் அட்டன் பண்ண ஸ்டார்ட் பண்ணிடுறானுங்க. அவனுங்களும் மொட்டை சொன்ன மாதிரி ஆளுக்கு ஒரு மூட்டைன்னு தூக்கி வச்சுன்னு ஹீரோ எப்படி இவங்க எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்தா அந்த மாதிரி மொட்டை எல்லாருக்குமே ட்ரைனிங் கொடுத்துட்டு இருக்கா. அப்படிதான்டா தூக்குங்கடா, அவனை எவனா கீழே போட்டீங்க பொழந்துருவான் அப்படின்ட்டு இவனுக்கு இப்படி ட்ரைனிங் கொடுக்கறது எல்லாத்தையுமே ஹீரோ நின்று மேல சிரிச்சிட்டு பார்த்துட்டு இருக்கான். நல்லது பண்ணட்டும் அப்படின்ற மாதிரி. இந்த இடத்துல இப்படி போயிட்டு இருக்கும் போதே இந்த ஃப்ளேம் வாக்ல அன்னைக்கு எஸ்டேட்டுக்கு வெளியே என்ன நடக்குதுன்னு தான் காட்டுறானுங்க. எவனோ ஒருத்தன் மார்க்கெட்ல மார்பாக்ஸ புடிச்சுன்னு வரணும், சீக்கிரம் போகணும், நான் எப்படியாச்சும் சீக்கிரம் போயிட்டு ஃப்ளேம் வாக்ல இந்த விஷயத்தை ரிப்போர்ட் பண்ணணும் அப்படின்ட்டு எவனோ சரியா அடி வாங்கின்னு வரான். வந்தவனும் ஹீரோவோட கிளான் முன்னாடி வந்து நின்று தயவு செஞ்சு யாரெல்லாம் எனக்கு ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு கதறிட்டு அந்த இடத்துல மயக்க போட்டு கீழே வந்துடுறான். விழும்போதும் எப்படியாச்சும் இந்த விஷயத்த மட்டும் எங்க மாஸ்டர் ஓ கிட்ட சொல்றீங்க அப்படின்ட்டு அவன் அந்த இடத்துல மயங்கிடுறான். இவன் இப்படி வந்து மயங்கந்த பார்த்துட்டு ஹீரோவோட சர்வன்ட்டான், டேய் யாரா நீ, சம்பந்தமே இல்லாம ஆளுக்கு எங்க கிளான் உள்ள வந்து இந்த மாதிரி பண்ணிட்டு இருக்கீங்க. இவன் இப்படி கேட்கும் போது தான் அவன் மயங்க ஊந்துருப்பான். அதை பார்த்துட்டு இவனோ டே முட்டா பீஸ் என்னடா பார்த்துட்டா ஏந்திரா அப்படின்ட்டு அவன் போய் கத்தி அவனை எழுப்பிட்டு இருக்கான். அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி நைட்டு மெடிக்கல் ஹால்ல தான் காட்டுறாங்க. ஹீரோ சீஃப் டூ கிட்ட அவன் உடம்புல எதனா இம்ப்ரூவ்மெண்ட் தெரியுதா, இவன் இப்படி கேட்ட உடனே சீஃப் டூவும் ஆமா, அண்ட் அதுவும் இல்லாம அவன் உயிருக்கு எந்த ஒரு பாதிப்பும் இல்லன்ட்டு பிசிஷியன் சொல்லிட்டாரு. சீஃப் டூவும் இதை சொல்லிட்டு ஹீரோ பார்த்து இவனை இந்த நிலைமைக்கு ஆளாக்குறது அந்த சியோன்வா மர்ச்சன்ட் குரூப்பை சேர்ந்தவனுங்க தான். அவனுங்க ரீசெண்டா மர்ச்சன்ட் ஸ்ட்ரீட்ல இறங்கி அவங்க ஆளுங்க எல்லாம் வச்சு ஏகப்பட்ட அட்ராசிட்டி பண்ணிட்டு இருக்கானுங்க. இதுல ஏன்டா இப்படி பண்றீங்கன்னு கேட்க போன மர்ச்சன்ட்ஸையும் சாவர அளவுக்கு போட்டு அடிச்சிருக்கானுங்க. இவர் இப்படி சொன்ன உடனே ஹீரோவோ சம காண்டாயிடுறான். காண்டான அவனும் சீஃப் டூ என் சர்வன்ட் கிட்ட சொல்லி எல்லாத்தையுமே ப்ரிப்பேர் பண்ண சொல்லுங்க யங் மாஸ்டர், இப்பவே வா. இவர் இப்படி கேட்கும் போது ஹீரோவும் நான் உங்ககிட்ட முன்னாடியே சொல்லியிருக்கேன், கடனா இருந்தாலும் கிரட்ஜா இருந்தாலும் அவனுங்க கொடுத்ததை விட டபுள் மடங்கா நம்ம தரணும், நம்ம ஏற்கனவே பிளான் போட்டதை விட கொஞ்சம் சீக்கிரமா மூவ் பண்றோம் அவ்வளவுதான். அப்புறம் இந்த வாரியர் டெஸ்ட குட்டி சோர கிட்ட விட்டு மீதி மொட்டைங்கள எல்லாம் கிளம்ப சொல்லுங்க. ஹீரோ சொன்ன உடனே அவரும் புரிஞ்சுது அப்படின்ட்டு அங்க வந்து கிளம்பிடுறாரு. சீஃப் டூவும் அந்த மெடிக்கல் ரூம்ல இருந்து வெளியே வந்துட்டு சுத்தி முத்தி அவனா இருக்கிறானான்னு பார்த்துட்டு அவரும் அங்க வந்து கிளம்பிடுறாரு. இவர் இப்படி கிளம்பும் போது பார்த்தா ஹீரோட தம்பியும் தங்கச்சி அங்க உட்காந்து ஒட்டு போட்டுனுக்குறாங்க. ஒட்டச்ச ஹீரோட தங்கச்சியும் டேய் அவனுக்கு சொல்றதெல்லாம் கேட்டியா, கடைசியா அந்த தற்கொலையும் கூட நம்ம ஆளுங்க எல்லாம் போய் சண்டை போட போறாங்க போல. இவ இப்படி சொல்லும் போது ஹீரோட தம்பியும் பையன் கொஞ்சம் பயந்த சுபாவம் இல்ல அவனும் அடியே அங்க போனா நிறைய பேர் ரத்த வெள்ளத்துல கிடப்பானுங்க, அதெல்லாம் நீ பாக்கணும்னு ஆசைப்படுறியா? இவன் இப்படி கேட்கும் போதே அவனும் ஆமாடா முட்டா பீச, போன தடவை அந்த சண்டையில நீ தான் என் கண்ணை முட்டியாங்க, என்ன நடந்ததுன்னே என்னால பார்க்க முடியல, அப்புறம் நீ மட்டும் இப்ப என்ன ஃபாலோ பண்ணி வரலன்னு வையே, நானே இந்த இடத்துல இருந்து தனியா கிளம்பி போயிடுவேன். இவன் இப்படி சொன்ன உடனே இவனுக்கு அண்ணன்ற ஒரு பொறுப்பு இருக்குதுல, அதனால இவனாலையும் ஒன்னும் பண்ண முடியல. அவனும் சரி போய் தொலை, நான் பின்னாடியே வரேன் அப்படின்ட்டு அவனும் கிளம்பிடுறான். இவங்க ரெண்டு பேரும் இப்படி பிளான் போட்டுட்டு இருக்கும் போதே அப்படியே கட் பண்ணி செட்டு வெளியே ஹீரோவை காட்டினா அவனும் மொட்டை பிரதர்ஸை பார்த்துட்டு புள்ளிங்களா எல்லா விஷயமும் ரெடியா, எல்லா பக்காவா ரெடி ஆயிடுச்சு மாஸ்டர், அப்படின்னா வாங்கடா கிளம்பலாம் அப்படின்ட்டு ஹீரோவும் அந்த 3 மொட்டைங்களை கூட்டினு அங்க இருந்து மாசா கிளம்புறான். இவங்க இப்படி அந்த இடத்துல இருந்து கிளம்புறத யாரோ சைட்ல ஒளிஞ்சு நின்னு பாத்துட்டு இருக்காங்க. வேற யாரு ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் தான். அவங்க ரெண்டு பேரும் கிக்கின்னு சிரிச்சுட்டு நம்ம வாழ்க்கையோட புது அட்வென்ச்சர் ஸ்டார்ட் ஆக போகுதுன்ட்டு ஹீரோவை ஃபாலோ பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இந்த சாப்டரோட ஸ்டார்டிங்ல ஹீரோவும் மொட்டை பிரதர்ஸும் காட்டுக்கு நடுவுல சும்மா புயல் வேகத்துல போயிட்டு இருக்காங்க. இவங்க இப்படி போகும்போது ஹீரோக்கே தெரியாம ஹீரோட தம்பியும் தங்கச்சியும் ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. அவங்க ரெண்டு பேரும் இவனுங்க என்னடா இப்படி மொரட்டால ஓடிட்டு இருக்கானுங்க, எப்படியே போயிட்டு இருந்தா நம்மளால இவங்களை கேட்சப் பண்ண முடியாது, எப்படியாச்சும் இவங்க பக்கத்துல நம்ம போயே ஆகணும் அப்படின்ட்டு இவங்க ரெண்டு பேருமே ஹீரோ ஃபாலோ பண்ணி வந்துட்டு இருக்காங்க. இவங்க இப்படி வரும்போதே முன்னாடி ஓடிட்டு இருந்த ஹீரோவை காட்டினா அவனும் மொட்டை பிரதர்ஸ் எல்லாருமே அதே இடத்துல நில்லுங்கடா அப்படின்றான். இதுக்கிட்ட சம்பந்தமே இல்லாம இவங்க எல்லாருமே காட்டுக்கு நடுவுல நிறுத்துறான்னு பார்த்தா ஏற்கனவே ஹீரோ வர்றது தெரிஞ்சு அந்த காடு
ஃபுல்லா அசாசின்ஸா வந்து நின்னுட்டு இருக்கானுங்க. அவனுங்க ஜஸ்ட் ஹீரோ முன்னாடி மட்டும் இல்லாம ஏற்கனவே ஹீரோவோட டீம் அந்த இடத்துல சுத்து போட்டுக்கிறானுங்க. இவனுங்க இப்படி ஹீரோவோட டீமை சுத்து போட்டு நின்னுட்டு இருக்கும் போதே ஹீரோ இப்படி சடனா நின்னதை பார்த்துட்டு ஹீரோட தம்பியும் தங்கச்சியும் தூரமாவே ஸ்டாப் ஆயிடுறாங்க. இதுல ஹீரோவோட தங்கச்சிக்கும் முன்னாடி என்ன விஷயம் நடக்குதுன்னு அவளுக்கு ஒண்ணுமே தெரியல. திருன்னு முழிச்சிட்டு இருக்கா. இவன் முழிச்சிட்டு இருக்கும் போதே மொட்டையை காட்டினா அவனை முன்னாடி வந்த அசாசின்ஸை பார்த்துட்டு இவனுங்களுக்கு எவ்வளவு தைரியம் தான் நம்மளே ஆம்புஷ் பண்ணலான்னு வந்திருப்பானுங்க. இவன் இப்படி சொல்லும் போதே ஹீரோவும் முன்னாடி வந்த அசாசின்ஸை பார்த்துட்டு சோ அப்படின்னா ஆரம்பத்துல இருந்தே அவனுங்க என்ன போட்டு தள்ளதான் பிளான் பண்ணிருக்கானுங்கல்ல. ஹீரோ அப்படி சொல்லிட்டு இருக்கும் போதே மொட்டையை காட்டினா அவனும் வந்தவனுங்க எல்லாம் அடிக்க ஆரம்பிச்சிடறான். இதுல மொட்டையும் அவன் முன்னாடி இருக்கிற ஒரு அசாசினை வாயை சேர்த்து ஒரு குத்து. இவன் இப்படி குத்தும் போதே அவன் தம்பி பூன முடியும். அவன் ஸ்பியர் தானே வச்சிருப்பான். முன்னாடி இந்த அசாசின் வயிற்றுல விட்டு அவன் கிண்டிட்டு இருக்கான். இவன் இப்படி கிண்டும் போதே காங்கோ நான் மட்டும் என்னடா தக்காளி தொக்கா அப்படின்ட்டு அவனோட ஆக்ஸ் எடுத்து முன்னாடி இந்த அசாசனோட தலையை வெட்டி பறக்க விட்டுனுங்கிறான். இவனுங்க இப்படி வந்தவனுங்க எல்லாம் போட்டு கொடூரமா வெட்டிட்டு இருக்கும் போதே ஹீரோ இதெல்லாம் பார்த்துட்டு சும்மா இருப்பானா? அவன் தான் இந்த டீமன் குரூப்புக்கே தலைவன். அவனும் என் பங்குக்கு நான் ஒரு சில பேர் வெட்டிக்கிறேன்பா அப்படின்ட்டு அவன் இருந்த இடத்துல இருந்து ஒரு ஜம்ப். இவன் இப்படி ஜம்ப் பண்ணதை பார்த்துட்டு முன்னாடி இந்த அசாசனுக்கு சரியான ஷாக்கு. இவன் இப்படி ஷாக்ல இருக்கும் போதே ஹீரோவும் அவன் சோல்டர் சேர்த்து ஒரு வெட்டின ஹீரோ சும்மாவே இல்ல. வந்த எல்லாரையும் போட்டு சும்மா பேய் மாதிரி வெட்டிட்டு இருக்கான். சாரி கைஸ், பேய் இல்ல டீமன் மாதிரி வெட்டிட்டு இருக்கான். இவனுக்கு இப்படி 4 பேருமே வந்த மொத்த அசாசின்ஸுமே அந்த இடத்துல போட்டு கொடூரம் பண்ணிட்டு இருக்கானுங்க. இவனுங்க வெட்டல அந்த அசாசின்ஸ் எல்லாம் கதறானுங்க. இவங்க இப்படி கதறதெல்லாம் ஹீரோவோட தம்பியும் தங்கச்சியும் தூரமா உட்காந்து பாத்துட்டு இருக்காங்க. இதுல ஹீரோவோட தங்கச்சி தான் அவளும் நடக்கிற சண்டையை பார்த்துட்டு அப்படின்னா இதுதான் உண்மையான காம்பேக்டா? அண்ட் அதுவும் இல்லாம இது என்ன ஸ்மெல், இது என்ன ரத்தமா, அந்த ரத்தத்தோட ஸ்மெல் இது வரைக்கும் அடிக்குது அப்படின்ட்டு இவ யோசிச்சுட்டு உட்காந்துட்டு இருக்கும் போதே ஹீரோவோட மொத்த டீமா வந்த மொத்த அசாசின்ஸுமே முடிச்சுட்டு இருக்கானுங்க. இதுல காங்கோ ஹீரோவை பார்த்து தல வந்த எல்லா நாதாரி நாய்களுமே போட்டு தள்ளியாச்சு. இவன் இப்படி ரிப்போர்ட் கொடுக்கும் போதே மொட்டையும் ஒரே ஒரு அசாசினை மட்டும் உயிரோட விட்டு வச்சிருக்கான். இவன் இப்படி அவனை போட்டு அமுக்கிட்டு இருக்கும் போதே ஹீரோவும் மொட்டையை பார்த்து டே மொட்டை அவனை யாரு ஹயர் பண்ணா அந்த விஷயத்த மட்டும் வாயை தந்து சொல்லு அப்படி மட்டும் அவன் சொல்லிட்டானா அவனை உயிரோட விட்டுருவான்னு சொல்லு. ஹீரோ அப்படி சொன்ன உடனே மொட்டையும் அவனை பார்த்து டே யங் மாஸ்டர் சொன்னது உனக்கு கேட்டுச்சுல, மரியாதையா அவர் கேட்ட கேள்விக்கு பதில் சொல்லு அப்படின்ட்டு இவனும் கொடூரமா அவனை பார்த்து கேட்டா அதை பார்த்துட்டு அவனும் பயத்திலேயே சரி அப்படின்ட்டு அவனும் நாங்க எல்லாருமே டெத் ஃபாரஸ்ட் ஃபிராக்ஷனை சேர்ந்தவங்க, எங்களை அந்த சிவன்வா மர்ச்சன்ட் குரூப் தான் ஹயர் பண்ணாங்க. இவன் அப்படி சொல்லும் போது ஹீரோவும் மூஞ்சு சும்மா டெரரா வச்சுன்னு இது டெத் ஃபாரஸ்ட் ஃபிராக்ஷனா? நீங்க தானே ஏற்கனவே என் தம்பி தங்கச்சி அட்டாக் பண்ண வந்தது, எனக்கு நல்லா ஞாபகம் இருக்கு. நான் ஏற்கனவே உங்க ஆள் கிட்ட சொல்லி தான் அமிச்சா இன்னொரு தடவை என் வழியில வந்தா உங்க எல்லாரையுமே போட்டு தள்ளுவேன்னு சொல்லி. அப்படி இருக்கும் போதும் நீங்க வந்திருக்கீங்கன்னா உங்களுக்கு எவ்வளவு தைரியம் இருக்கும்? ஹீரோ இப்படி கொடூரமா சொன்ன உடனே அந்த அசாசனும் இல்ல எங்களுக்கு அந்த விஷயத்தை பத்தி எதுவுமே தெரியாது, தயவு செஞ்சு எங்களை உயிரோட விட்டுருங்க அப்படின்ட்டு கதறான். இவன் இப்படி கதறின உடனே ஹீரோவும் டே மொட்டை அவனை விடு, ஆனா எங்க மாஸ்டர் உண்மையிலேயே இவனை ரிலீஸ் பண்ணுமா? இதை கேட்டு மொட்டையும் ஹீரோ எதுவுமே சொல்லன உடனே அவனும் அந்த அசாசன் மேல இருந்து கையெழுத்துறான். அந்த அசாசனும் ஹீரோவை பார்த்து இவன் மனுஷனே கிடையாது, இவன் ஒரு மான்ஸ்டர், இவன் ஒத்த ஆளாவே நின்னு டசன்ஸ் ஆஃப் பீப்புளை அசால்ட்டாவே ஸ்லாட்டர் பண்ணிருக்கான் அப்படின்ட்டு இவனும் ஹீரோவை பார்த்து யோசிச்சுட்டு இருக்கும் போது ஹீரோவும் அவனை பார்த்து நான் சொல்ற விஷயத்த உங்க ஆளுங்கிட்ட எல்லாம் போய் சொல்லு, நீங்க மட்டும் மறுபடியும் என் கண்ணில் பட்டீங்கன்னு எந்த ஒரு பாரபட்சமே பார்க்காம எல்லாருமே நான் போட்டு தள்ளுவேன். போ நான் சொன்னதை பிசுற மாறாம போய் உங்க ஆளுங்கிட்ட எல்லாம் சொல்லு. ஹீரோ அப்படி சொன்ன உடனே அவனும் விட்டா போதுடா சாமி அப்படின்ட்டு அந்த இடத்துல இருந்து தலைதறிச்சு ஓடிடுறான். ஓடினவனும் ஹீரோட தம்பி தங்கச்சி தாண்டி தான் போறான். இவன் இப்படி போகும்போதே ஹீரோட தங்கச்சியும் யாரா இவன் முரட்டாலா ஓடிட்டு இருக்கா அப்படின்ட்டு இவ்வளவு உட்காந்து பாத்துட்டு இருக்கா. பார்த்தவளும் ஹீரோட தம்பியை பார்த்து ஏய் டோஜின் நம்ம ரொம்ப நேரம் இங்க உட்காந்துட்டோம்னு நினைக்கிறேன், எனக்கு தெரிஞ்சு இப்ப நம்ம வீட்டுக்கு போலாம் பெரிய பிரச்சனை ஆயிடும், ஆமா வா கிளம்பலாம் அப்படின்ட்டு இவங்க 2 பேரும் கிளம்புறதுக்கு ரெடி ஆகும் போது பெரிய மோட்டியும் அவங்க யாரோ இருக்கிறாங்க அப்படின்ற விஷயத்த நோட்டீஸ் பண்ணிடுறான். நோட்டீஸ் பண்ணவனும் டே ஏறாங்க புதர் பின்னாடி அப்படின்னு உடனே இவங்க 2 பேருக்கு ஷாக்கு, எதுவுமே சொல்லாம சைலண்டா இருந்த உடனே மொட்டையும் இவங்களை பிடிக்கிறதுக்கு சும்மா பேய் மாதிரி பாஞ்சின்னு வரான். அதை பார்த்துட்டு இவங்க 2 பேருக்குமே தட்டிடுது. அப்படியே கட் பண்ணா ஹீரோவும் இவங்க 2 பேரையும் பிடிச்சி மண்டையிலே ஒரே கொட்டி மண்டையவையும் விட்டுக்கிறான். இவங்களும் கொட்டு வாங்கினே எங்களை மன்னிச்சிரு, நாங்க ஜஸ்ட் ரியலான காம்பேக்ட் எப்படி இருக்கணும்னு பார்க்க ஆசைப்பட்டோம், ஆமா எங்களை மன்னிச்சிருங்க அப்படின்ட்டு 2 பேரும் மன்னிப்பு கேட்டுக்கிறாங்க. நீங்க எப்படி ஃபீல் பண்றீங்கன்ற விஷயத்த என்னால புரிஞ்சுக்க முடியுது. ஆனா இதுவே எனக்கு முன்னாடி எனிமி யாருன்னா உங்களை பார்த்திருந்தானா உங்களை அந்த இடத்துல முடிச்சிருப்பான். நீங்க 2 பேருமே கொஞ்சம் அங்க பாருங்க, அங்க செத்து போயிருக்க ஒருத்தனுக்காச்சு தெரியுமா இன்னைக்கு அவன் சாவு போறான்னு? அண்ட் அதுவும் இல்லாம அதுல இருக்க 3/4 பேருக்கு அவனுங்க எப்படி செத்தானுங்கன்னு கூட தெரியாது. அப்படி இருக்கும் போது உங்களுக்கும் இதே நிலைமை வராதுன்னு என்ன நிச்சயம்? நீங்க பண்ற ஒரு சின்ன தப்பு போதும் உங்க வாழ்க்கையும் உங்க சாவையும் முடிவு பண்றதுக்கு. அந்த மாதிரியான ஒரு இடம் தான் இந்த முரியம். இந்த இடத்துல நீங்க ரொம்பவே ஜாக்கிரதையா இருக்கணும். ஏன்னா சாவுன்றது எப்பவுமே அது உங்க பின்னாடியே தான் இருக்கும். நீங்க எதனா ஒரு சின்ன தப்பு பண்ணீங்கன்னா உங்களோட வாழ்க்கை அந்த இடத்துல முடிஞ்சுது. இதுக்கப்புறமாச்சு இந்த மாதிரி முட்டாத்தனமா நீங்க பண்ண மாட்டீங்கன்னு நான் நம்புறேன். ஹீரோ அப்படி சொன்னோடனே அவங்க 2 பேரும் ஓகே நாங்க இதுக்கப்புறம் இந்த மாதிரி பண்ண மாட்டோம் அப்படின்னு. ஹீரோவும் அவங்க 2 பேரையும் பார்த்துட்டு நைட்ல டிராவல் பண்றது ரொம்பவே டேஞ்சர், அதனால இந்த இடத்துல கேம்ப் போடுங்க. அப்புறம் நீங்க 2 பேரும் நாளைக்கு பொழுது வெடிஞ்சதுக்கு அப்புறம் ஸ்ட்ரெயிட்டா நீங்க 2 பேரும் கிளானுக்கு தான் போகணும். ஹீரோ அப்படி சொல்லும் போதே பூன முடியும் கல்ல எடுத்து கேம்ப் ஃபயர் போடுறதுக்கு நெருப்பு உருவாக்கின்னு இருக்கான். நான் கூட பையன் கட்டையில தான் நெருப்பை பத்த வைக்க போறான்னு பார்த்தா போட்டு தள்ள அசாசின்ஸை பத்த வச்சிட்டு இருக்கான். இவன்
கொளுத்தி போட்டதுல அவனுங்க கொழுந்து விட்டு எரியறானுங்க. அந்த டைம்ல அந்த ராவான ஃபிளஷ் எரியற சவுண்ட் ஃபெமிலியராவும் இருந்தது, அன்ஃபெமிலியராவும் இருந்தது. சொல்ல போனா அந்த உடம்பு எரியற அந்த ஸ்மெல் அன்னைக்கு நைட் அந்த காடு ஃபுல்லா பரவுச்சு. அப்புறம் அந்த 2 குழந்தைங்களுக்கு அவங்க வாழ்க்கையிலே மறக்க முடியாத ஒரு சம்பவமா இது மாறுச்சு. இது அப்படியே இப்படி பேக்ரவுண்ட்ல சொல்லும் போதே அப்படியே கட் பண்ணி அடுத்த நாள் ஆயிடுது. அடுத்த நாள் தான் காட்டுறானுங்க. ஹீரோவும் காங்க அவங்க தம்பி தங்கச்சி கூட அனுப்பிச்சு வைக்கிறான். அனுப்பும் போதே ஹீரோவும் நீங்க இதே வழியில ஸ்ட்ரெயிட்டா போனீங்கன்னா உங்களால கிளானுக்கு போய் சேர்ந்துட முடியும். சோ அதனால பார்த்து பத்திரமா போங்க. ஹீரோ சொல்லும் போதே காங்கோ கண்டிப்பா எங்க மாஸ்டர் நான் அவங்கள கூட்டு போய் சேர்த்துறேன் அப்படின்ட்டு காங்கோ ஹீரோட தம்பிய தங்கச்சியை பார்த்து இந்த வழியா வாங்க லிட்டில் ட்ரபிள் மேக்கர்ஸ் அப்படின்ட்டு அவனும் இவங்க 2 பேருமே அங்க இருந்து கூட்டு கிளம்பிடுறான். ஹீரோவும் அவங்க எல்லாருக்குமே டாட்டா சொல்லிட்டு மீதி இருக்கிற 2 மொட்டைங்களை பார்த்துட்டு ஏற்கனவே இது லேட் ஆயிடுச்சு, சீக்கிரம் வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து கிளம்பி ஆகணும் அப்படின்ட்டு இவனுங்க அந்த இடத்துல இருந்து கிளம்பிடுறானுங்க. இவனுங்க இப்படி கிளம்பும் போதே அப்படியே அந்த இடத்துல சீனை கட் பண்ணி கிளான்ல காட்டினா இவங்க 2 பேர் காணாம போயிருப்பானுங்கல்ல. அது தெரிஞ்சு எல்ரு ஜோவும் சீக்கிரம் அவங்க எங்க இருக்கிறாங்கன்ற விஷயத்த கண்டுபிடிங்க, கிளான்ல ஒரு மூளை விடாம தேடுங்க. இவர் இப்படி கத்திட்டு இருக்கும் போது ஹீரோட சர்வன்ட்டும் ஆஹா போயிடுச்சு, ஹீரோக்கு மட்டும் இந்த விஷயம் தெரிஞ்சதுன்னா அவ்வளவுதான் எனக்கு சூப் ஊத்திடுவான், எங்களேடி எங் மாஸ்டர் எங்கதான் போய் தொலைஞ்சிங்க அப்படின்ட்டு இவன் மயக்கமே போட்டுருவான் போல விட்டா அந்த இடத்துல. இவன் இப்படி பதறிட்டு இருக்கும் போதே அப்படியே சீனை கட் பண்ணா காங்க ஹீரோட தம்பியை பார்த்து இங்க நடக்கிற விஷயத்தெல்லாம் பார்த்தா லேடி சோயான் தான் உங்களை ஃபோர்ஸ் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்திருக்காங்க, என்ன கரெக்ட் தானே, உங்களுக்கு வேற வழியே இல்லாம தான் நீங்க அவங்கள ஃபாலோ பண்ணிட்டு வந்திருக்கீங்க. இவன் இப்படி கேட்கும் போதே ஹீரோட தங்கச்சியும் ஆமா ஆமா நீ சொல்றது கரெக்ட் தான்டா காங்க, நீ பயங்கர ஷார்ப்பான ஆள் தான் போ. இவன் இப்படி சொல்லும் போதே காங்க சிரிச்சுனே ஆப்வியஸ்லி இந்த மாதிரி ரேஷான விஷயத்தெல்லாம் பண்றது நீங்க மட்டும் தான் அப்படின்ட்டு அவனும் சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கும் போதே ஹீரோட தம்பியும் எனக்கு இப்ப வர்ற காண்டுக்கு நான் என்ன பண்றதுனே தெரியல, நான் ஆரம்பத்திலே சொன்ன இந்த விஷயம் எல்லாம் வேணான்ட்டு இவதான் என்ன த்ரெட்டன் பண்ணி இந்த இடத்துக்கு கூட்டு வந்தா. இவங்க 3 பேரும் இப்படி பேசிட்டு இருக்கும் போதே காட்டுக்கு நடுவுல இருந்து ஹெல்ப் பண்ணுங்க அப்படின்ட்டு ஒரு சவுண்ட். இவங்களும் சத்தம் வர டைரக்ஷன்ல திரும்பினா எவனோ ஒருத்தன் ஒரு பொண்ணை போட்டு ஏதோ பண்ணிட்டு இருக்கான். இந்த இமேஜ பார்த்தாலே தெரியும் அவன் என்ன பண்ண ட்ரை பண்றான்னு. அந்த பொண்ணும் டேய் தயவு செஞ்சு என் மேல இருந்து ஏந்து போடான்னு அவன் கத்திட்டு இருக்கா. இவன் இப்படி கத்திட்டு இருக்கும் போதே மேல இருக்கிறவனை காட்டினா அவன் சரியான சைக்கோ பயலா இருப்பான் போல. அவனும் வில்லத்தனமா சிரிச்சுட்டே அப்படிதான் நல்லா ஸ்ட்ரகிள் பண்ணு, உனக்கு முன்னாடி இருந்த பொண்ணு அவ இந்த அளவுக்கு எல்லாம் ஸ்ட்ரகிள் பண்ணல, ஆனா நீ நல்லாவே ஸ்ட்ரகிள் பண்ற, அப்படிதான் நல்லா பண்ணு அப்படின்ட்டு வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிச்சிட்டு இருக்கும் போது அந்த பொண்ணு தயவு செஞ்சு யாரா என்ன காப்பாத்துங்க அப்படின்ட்டு கதறா. காங்கோ அங்க நடக்கிற விஷயத்த பார்த்துட்டே எவன்டா பட்ட பகல்ல இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருக்கிறது, எங்க மாஸ்டர் நம்ம இதுல இருந்து கொஞ்சம் தள்ளியே இருப்போம் அப்படின்ட்டு காங்கோ மேல இருக்கிற அந்த சைக்கோவை பார்த்தா அவனும் இவங்களை திரும்பி வில்லத்தனமா சிரிச்சிட்டு இருக்கான். அவங்கள பார்த்துட்டு காங்கோ ஏதோ ஒரு விஷயத்த நோட்டீஸ் பண்ணிட்டு எங்க மாஸ்டர் இந்த இடத்துல இருந்தா நம்மளுக்கு தான் பிரச்சனை, முதல்ல நம்ம கிளானுக்கு கிளம்புவோம், அங்க இருக்கிற எல்லாருமே உங்களை பத்தி கவலைப்பட்டு இருப்பாங்க, வாங்க நம்ம இந்த இடத்துல இருந்து சீக்கிரம் போலாம் அப்படின்ட்டு இவங்களை கிளப்பி கூட்டு போயிட்டு இருக்கான். போகும்போதே இவனும் மனசுக்குள்ளே என்ன நினைக்கிறானா நான் மட்டும் இப்ப இந்த இடத்துல இவன் கூட சண்டை போட்டானா நாங்க எல்லாருமே செத்துருவோம், இவனே ஒரு சைக்கோ பையன் இவனே ஒருத்தனை பார்த்து பயப்படுறானா அப்ப அவன் எவ்வளவு பவர்ஃபுல்லா இருப்பான்னு மட்டும் யோசிச்சு பாருங்க. காங்கோ அந்த சைக்கோ பையல பார்த்துட்டு நாங்க ஜஸ்ட் இந்த வழியா தான் போறோம், நீங்க உங்க வேலையை பாருங்க எங்களை கண்டுக்காதீங்க அப்படின்ட்டு அவங்க வந்து கிளம்புறான். இவனுக்கு இப்படி கோழத்தனமா போறத பார்த்துட்டு அந்த சைக்கோ பையலும் ஹவ் பெத்தட்டிக் போய் தொலைங்கடா அப்படின்ட்டு அவனும் அவன் விட்ட வேலையை கண்டினியூ பண்ண ஆரம்பிக்கிறான். இவன் இப்படி அந்த பொண்ணுக்கு பண்றதெல்லாம் பார்த்துட்டு ஹீரோவோட தம்பிக்கு சும்மா காண்டேறுது, பையன் தான் ரொம்ப நல்லவனாச்சே, அவனும் அந்த சைக்கோ பக்கத்துல போய் நின்னா அதை பார்த்துட்டு அந்த சைக்கோவும் என்னடா குட்டி பையா உனக்கு எதனா சொல்லணும்னு தோணுதா, அப்படி இல்லனா இத பாக்கணும்னு உனக்கு ஆசையா இருக்கான்னா அப்படின்ட்டு இவனும் வில்லத்தனமா கிக்கின்னு சிரிச்சிட்டு இருக்கான். இவன் இப்படி சிரிக்கும் போதே ஹீரோவோட தம்பிக்கு அவனுக்கு காண்ட மண்டையில ஏறிது. அவனும் அந்த சைக்கோவை பார்த்துட்டு உனக்கு எவ்வளவு தைரியம் இருந்தா அப்படி பட்ட பகல்ல ஒரு நன்னை இந்த மாதிரி எல்லாம் பண்ணிட்டு இருப்ப, யூ ஷேம்லெஸ் கம், இப்பவே அந்த பொண்ணு மேல இருந்து கையறா, யூ லவ்டு அப்படின்ட்டு இவனும் அந்த சைக்கோவை பார்த்து சொன்ன உடனே அதை பார்த்துட்டு கேங்குக்கு மரண பீதி ஆயிடுது. அவனும் அவ்வளவுதான் போச்சு, நம்ம 3 பேருமே இந்த இடத்துல பாட கட்ட போறாங்கன்னு நினைக்கிறேன் அப்படின்ட்டு பையன் பதற ஆரம்பிச்சிடறான். இவன் இப்படி பதறிட்டு இருக்கும் போது இந்த இடத்துல இந்த சாப்டர் முடிச்சிடறானுங்க. கைஸ் எனக்கு தெரியும் லாஸ்டா இந்த ஒரு வாரமா போட்ட எல்லா வீடியோவுமே சின்னதா தான் இருந்திருக்கும், பட் இந்த வீடியோ சின்னதா போட்டதுக்கு ஒரு காரணம் இருக்கு. ஏன்னா இந்த மான்வால இது வரைக்குமே 33 சாப்டர் தான் ரிலீஸ் ஆயிருக்கு, நம்ம இது வரைக்கும் 30 சாப்டர் கவர் பண்ணியாச்சு, மீதி இருக்க மொத்த சாப்டரையுமே லாஸ்டா வர ஒரு வீடியோல போட்டு முடிச்சிடலாம்ன்றது தான் என்னோட பிளான். அதை நாளையோட போட்டு முடிச்சுட்டு ஒரு புது மான்வா எடுக்கலாம் தான் நான் பிளான் பண்ணி வச்சிருக்கேன். சோ அந்த ரீசனுக்காக மட்டும் தான் இந்த வீடியோ இப்ப சின்னதா இருக்குது. சோ அதனால கவலைப்படாதீங்க, நாளைக்கு வர வீடியோ வந்து பெருசா இருக்கும். அண்ட் அதுவும் இல்லாம நாளைக்கு வர வீடியோ தான் வந்து இந்த மான்வாவோட லாஸ்ட் வீடியோ. சரி ஓகே गाइस, நான் சொல்லணும்னு நினைச்சதெல்லாம் சொல்லிட்டேன். நம்ம சேனலுக்கு புதுசா இருந்தீங்கன்னா சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. அந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணி விடுங்க. அந்த வீடியோ யார் லைக் பண்ண பார்த்திருந்தீங்கன்னா மறக்காம லைக் பண்ணிட்டு கீழே இருக்க அந்த ஐ பட்டனை தட்டி விட்டுருங்க. அப்பதான் நம்ம வீடியோ நிறைய பேர் ரெக்கமெண்ட் பண்ணோம், எனக்கும் நெக்ஸ்ட் வீடியோ போறதுக்கு ஒரு மோட்டிவேஷனா இருக்கும். சோ गाइस, இதே மாதிரி நெக்ஸ்ட் தரமான ஒரு எபிசோட்ல மீட் பண்ணலாம். வரட்டா.